எக்ஸாம்பிள் நல்ல ஒரு விளம்பரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேஃபைனேட்டட் பீவரேஜஸ் நிறைய நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. இந்த 2 மாடுகள் கொம்பு மாதிரி வச்சுக்கிட்டு, யார் முட்டை சாப்பிட்டு வந்தீங்க, ஓ நீ ஸ்டீராய்டு போடாத உடம்பா, ஓ நீ ப்ரோட்டீன் போடுற மட்டும் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இந்த மூஞ்சி வந்து சுருங்கிறது, தலைமுடி நரைக்கிறதுன்னு அது கிடையாது. உறுப்புங்க வயசாயிடுது. உள்ள இருக்க உறுப்புங்க வயசாயிடுச்சுன்னா அப்புறம் வெளியே அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ நான் அழகா சூப்பரா இருக்கேன் மேடம், ஆனால் என்னோட கிட்னி 2 காலி. நான் உயிரோடு இருக்க முடியுமா? ட்ரிபிள் எச், ரிக்கிஷி, யோகோசோனா இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்குலாம் வந்து விளையாடுவாங்க. அவங்க எல்லாரோட நிலைமையை இப்போ எடுத்து பாருங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்குது. நடக்கவே முடியும். லீனாக இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. ஆனால் இவங்க பாருங்க பயங்கர கட்டு மஸ்தாக தெரியும். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்ஸை லேட்டரானில் கொண்டு வரும். ஹெல்த் குரு நேயர்களுக்கு ஹாய். சமீபமாக நம்ம வந்து ஒரு தடகள வீராங்கனை ஸ்டெராய்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேன் பண்ணாங்க. ஸ்டெராய்டு யூஸ் பண்ணால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு டாக்டர் சபரி அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தொடர்ந்து உங்களை நிறைய செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்களை மாதிரி நம்ம சேனல்லாம் நம்மளை பண்ணது தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே சார். சமீபமாக இப்போ வந்து தனலக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய தடகள வீராங்கனை வந்து ஸ்டெராய்டு எடுத்தாங்கன்னு 8 இயர்ஸ் பேன் பண்ணாங்க. இந்த ஸ்டெராய்டுனால அவங்களுக்கு என்ன ஊட்டம் என்ன கிடைக்க போகுது சார்? எதுக்கு இந்த ஸ்டெராய்டு எடுத்துக்கிறாங்க அத்லீட்ஸ் எல்லாருமே? சரி, அதெல்லாமே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் தானே. ஓகே, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங்க்கு வந்துட்டு நிறைய விதமான பொருட்கள் வந்து இருக்குது. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து இருக்கோம். இப்போ நான் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை நான் செய்யணும், நான் ஓடணும், இல்லைனா வந்து மாடிப்படி ஏறணும் அப்படின்னும் போது ரொட்டீனாக என்னோடய ஹார்ட் வந்துட்டு ஒரு என்ன பொசிஷனில் ட்ரெயின் ஆகிருக்கோ, என் மசில்ஸ் எவ்வளோ என்டியூரண்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து நான் வேலையை செய்ய முடியும். ஆனால் அதை இன்னும் வேகப்படுத்துறதுக்கு, அந்த மசில்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, டயர்ட்னஸ் கொஞ்சம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, மசில்ஸோட பவர் இன்னும் ஏற்றுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஊக்க மருந்துகள் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் பெனிஃபிட் வந்து கொடுக்கும். அவ்வளோதான். அதுதான் வந்து மெயின் இது. அதில் நிறைய விதமான ட்ரக்ஸ் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நல்ல ஒரு விளம்பரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேஃபைனேட்டட் பீவரேஜஸ் நிறைய நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. இந்த 2 மாடுகள் கொம்பு மாதிரி வச்சுக்கிட்டு, புல்லுன்ற பேரில் ஒரு சிலதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பேய் மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒன்று இருக்கும், தேல் கொடுக்கு மாதிரி ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க்னு விற்கிறாங்க. அதில் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா ஹைலி கேஃபினேட்டட் பீவரேஜ்னு இருக்கும், கெஃபைன். ஸோ கெஃபைனே வந்து ஒரு நல்ல வந்துட்டு திடீர்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பெட்டராக கொஞ்சம் கொடுக்குற ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? இப்போ அதெல்லாம் என்ன ஆட் போடுறாங்க, இதெல்லாம் குடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நைட் வந்து நல்லா படிக்கலாம், பெர்ஃபார்மன்ஸ் அத்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, டயர்ட் ஆகாது. ஏன்னா ஹை கெஃபைன் எது கொடுக்குறாங்க. ஆனால் கெஃபைன் நல்லதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கெஃபைன் கெட்டது. ஆனால் கெஃபைன் ஹையாக நம்ம வந்து அந்த டைமில் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதே தான் இந்த ஸ்டீராய்ட்ஸும். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியும் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது இந்த பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ரிசல்ட்டை தெரியறதுக்கு. ஆனால் பாடி பில்டிங்கில் அதை ஏன் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா, பாடி பில்டிங்ன்றது ஒரு அன்ரெகுலேட்டட் ஸ்போர்ட். பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டேஜில் நிற்கிறீங்கன்னா யாருக்கு வந்து நல்லா கட்டுமஸ்தான உடம்பு இருக்குது அவன் வின்னர், அவ்வளோதான். இதில் யார் ஸ்டீராய்டு போட்டு வந்தீங்க, யார் முட்டை சாப்பிட்டு வந்தீங்க, ஓ நீ ஸ்டீராய்டு போடாத உடம்பா, ஓ நீ ப்ரோட்டீன் போடுற மட்டும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு அன்ரெகுலேட்டடாக இருக்கிறதுனால அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ ஒரு ரெகுலேட்டட் ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒலிம்பிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்போர்ட்டும், ஒரு 100 மீட்டர்ஸு, 200 மீட்டர்ஸு, 800 மீட்டர்ஸு, ரிலேவு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, என்னென்னா அத்லெட்டிக்ஸு, ட்ராக்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கோ இது எல்லாமே ரெகுலேட்டட் ஸ்போர்ட். அப்போ என்னென்னா உங்கள் ஏஜுக்கு உங்கள் ஹைட் வெயிட், அதாவது ஒரு கேட்டகரி வச்சுருப்பான். 50லேருந்து 55 கிலோவா நீங்களாம் ஒரு செட்டு, 55லேருந்து 60 அப்படின்ற மாதிரி வெயிட்டுக்கு வச்சுருக்கான். அந்த வெயிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே தான் போட்டி. இப்போ 50 கிலோ இருக்கிற ஆள் வந்து 80 கிலோ இருக்கிற ட்ராக் ஆள் கூட ஓட மாட்டாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ அந்த வெயிட் கேட்டகரிஸ்லாம் வைப்பாங்க. இப்போ இந்த வெயிட் கேட்டகரிஸ் வச்சு இது பண்ணும்போது அப்போ எல்லாருமே வந்து ஈக்குவலாக வந்து அவங்களோட உடம்போட வலிமையை வச்சு தான் போராடணுமே தவிர அந்த இடத்துல வந்து ஊக்க மருந்துங்கன்றதை கொடுக்கக்கூடாதுன்றது ரூல். அப்போ அந்த ஊக்க மருந்தை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது, எஃபெட்ரினு, கெஃபைனு, அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற ஸ்டீராய்ட்ஸு, அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸு, குரோத் ஹார்மோனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைனாக வருது. அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து தவறு. அதனால தான் வந்து அவங்க வந்து அதை வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க, என்னென்ன பக்க விளைவுகள் கேட்டிருந்தீங்களா? சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வரும்? இது வந்து நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்கள் நம்ம கிளினிக் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டீராய்டு எழுதினாலே பயந்துருவோம். எதிர்க்க இது ஸ்டீராய்டா, ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க, ஸ்டீராய்டா சார், ஸ்டீராய்டு போட்டால் சைடு எஃபெக்ட் சார் அப்படின்ற மாதிரி. ஸ்டீராய்டுனாலே சைடு எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமாக வந்து மித்துன்னு சொல்ல முடியாது, அதில் உண்மையும் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஸ்டீராய்டுன்றது ரொம்ப நல்ல மருந்து.
கரெக்டான ஆள் கையில் இருந்ததுன்னா. ம். அது யார் கையில் இருக்குன்றது தான் முக்கியம். ஸ்டீராய்டை யூஸ் பண்ண தெரிஞ்சவன் இந்த உலகத்தை ஆளலாம். புரியுதா நான் சொல்கிறது? ஹி வில் பி அ வெரி குட் டாக்டர். ஸ்டீராய்டை யூஸ் பண்ண தெரியாதவங்க பல பேரை கொல்லலாம். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸோ வந்து ஒரு வாள் வந்துட்டு ஒரு போர் வீரர் கையிலையும் அதே வாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிங்கோ கையிலே இருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஒருத்தன் பார்த்தா நம்ம ஆளுங்க நார்த் இந்தியாவிலேருந்து வந்தோன்னா என்ன போடு போட்டாங்கன்ட்டு நம்ம எல்லாரும் பார்க்க தான் பயந்துட்டேன். இந்த ட்ரெயின் நல்ல வேலைடா நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி யார் கையில் இருக்குன்னு போர் வீரமாக கரெக்டாக அந்த போரில் எதிரியை மட்டும்தான் அடிப்பான். அதுதான் ஸ்டீராய்டு. ஸோ ஸ்டீராய்டுன்றது வந்துட்டு நல்ல மருந்து, ஆனால் யார் கையில் இருக்குன்னு மட்டும்தான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், ஒரு எம்டி யார் வந்து அதை எழுதுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். யாரோ நீங்களே போயிட்டு ஸ்டீராய்டு மருந்தை போய் லோக்கலில் போய் வாங்கி சாப்பிட்றது, நீங்களே வந்து ஃபார்மசியில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறது, இல்லை ஃபார்மசிக்காரங்கிட்ட நம்ம போகிறோம், ஃபார்மசிக்காரன் உடனே கேட்கணுமா அந்த ஸ்டீராய்டு மருந்து கொடுத்து விட்ருவோம், உங்களுக்கு தெரிய கூட தெரியாது இது ஸ்டீராய்டுன்னு. இது மாதிரி தான் பல பேர் இந்த ஸ்டீராய்டு சைடு எஃபெக்ட்ஸ் வருது. ஆனால் இப்போ நானும் ஸ்டீராய்டு வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்பேன். ஆனால் எப்படி இருக்கும்னா, இந்த பேஷண்ட்டுக்கு அது தேவையா, இவங்களோட மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இவங்களுக்கு இந்த டோஸில் போட்டால் கரெக்டாக இருக்குமா, இல்லை டோஸ் கம்மி பண்ணி போடலாமா, இந்த டோஸ் போட்டாலும் எத்தனை நாளைக்கு போடணும், இது ஒரு வாரம் மேலே தேவைப்படையாது, இந்த கேஸுக்கு 5 நாள் மேலே தேவை கிடையாது, இந்த கேஸுக்கு 2 அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு தெரியும். ஏன்னா அதானே என் பொழப்பு, அதுதானே படிச்சிருக்கோம். 2 ஸ்டீராய்டும் சேம் தானா நீங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்றதும் அண்ட் விளையாட்டு துறையில எடுக்கிறது ஜிம்? ஸ்டீராய்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி, அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அதில் பல டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ மெடிக்கல் டேர்ம்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6-8 வகையான ஸ்டீராய்டு இருக்குது. ஹைட்ரோகார்டிசோன் ஒரு ஸ்டீராய்டு, பிரெட்னிசோலோன் ஒரு ஸ்டீராய்டு, மித்தைல் பிரெட்னிசோலோன் ஒரு ஸ்டீராய்டு, டெஃப்லெசகார்ட் ஒரு ஸ்டீராய்டு, அது மாதிரி போயிட்டே இருக்கும். டெஃப்லோகார்டிசோன் போயிட்டே இருக்கும். அப்போ அவ்வளோ ஸ்டீராய்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பாடி பில்டிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா டாண்ட்ரிலோன், எப்பிலிரோன் அப்படின்ட்டு. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பசங்க ஒரு அம்மா கீழே வருது, அந்த அம்மா பேர் ஸ்டீராய்டு. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸோ ஸ்டீராய்டுன்றது ஒரு காமன் ஹெட்டிங். அது கீழே வந்து இருக்கிற ஒரு கிளை செயலாளர்கள் மாதிரி தான் இவங்க எல்லாருமே. ஆளாளுக்கு எங்கெங்கே தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஸ்டீராய்ட்ஸுக்கு கொஞ்சம் சற்றே அதிகமாக இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டீராய்ட்ஸோட. அதாவது இந்த சொல்கிறோம்ல இந்த அத்லெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே இந்த மாதிரி அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸில் கன்வென்ஷனல் ஸ்டீராய்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சைட் எஃபெக்ட்ஸ் வராதுன்னு கிடையாது, கண்டிப்பாக வரும். இப்போ ஸ்டீராய்டுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இவ்வளோ பயப்படணும் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா, நாங்கள் எம்பிபிஎஸ் மாணவர்கள்லாம் வந்து படிப்பாங்களே, நாங்களாம் ஃபார்மகாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் செகண்ட் இயரில் படிப்போம். அப்போ எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ்னால பார்க்கலாம் அப்படின்ட்டு. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அங்கே ஸ்டீராய்டு ரிலேட்டட் ஒரு சைடு எஃபெக்ட் உண்டாகலாம். இப்போ கண் டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஸ்டீராய்டு எடுக்கிறீங்களா, அதனால தான் கண்ணில் புறவு வந்துருச்சுன்னு முடிச்சிருவாங்க. ஸ்டீராய்டு எடுக்கிறீங்களா, கண் அதனால தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு முடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் இஎன்டி காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஸ்டீராய்டு எடுக்கிறீங்களா, அதனால தான் காதில் பூஞ்சை வளருது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இப்போ நுரையீரல் டாக்டர்கிட்ட வரீங்களா, ஸ்டீராய்டு எடுக்கிறீங்களா, நீங்கள் இன்ஹேலர் இதெல்லாம் எடுக்கிறீங்களா, ஸ்டீராய்டு எடுக்கிறீங்களா, அதனால தான் வாயில் புண்ணாயிடுச்சு, அதனால தான் லங்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு முடிச்சிருவோம். இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும். ஒரு ஜென்ரல் மெடிசன் டாக்டர்கிட்ட போகிறீங்களா, பிபி அதிகமாக இருக்குமா, ஸ்டீராய்டு மாத்திரனால தான். சுகர் அதிகமாக இருக்குமா, ஸ்டீராய்டு மாத்திரனால தான். ஆர்த்தோ கிட்ட போகிறீங்களா, எலும்புலாம் வீக்காக இருக்குது, எலும்பில் கால்சியம் சக்தே இல்லை, ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகிடுச்சு, எலும்பு அவுட்டு, அவர் முடிச்சுட்டு போயிடுவார். சைக்கியாட்ரிக்கிட்ட போகிறீங்களா, மணல் அளவு கொஞ்சம் லைட்டாக மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காமல் விஷயம் மறந்து போதாமல், அம்மா ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கம்மா, முடிஞ்சு போச்சு. எந்த டாக்டர் உங்களுக்கு வேணும், ஸ்டீராய்டுனால சைடு எஃபெக்ட்ஸ் வராதுன்னு. அதனால தான் நான் பசங்கக்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், எம்பிபிஎஸ் மாணவர்கிட்ட, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்டீராய்ட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. ஓகேங்களா? எனி டிபார்ட்மெண்ட். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, ஸ்டீராய்டுன்றது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் உடம்புல ரத்தத்தை கலந்து எல்லா உறுப்புகளையும் ஸ்லோவாக பாதிக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அப்போ அந்த ஸ்டீராய்டை வந்து நம்ம தேவையில்லாமல் யூஸே பண்ணக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன், இது ரொம்ப நல்ல மருந்து, யாருக்கு தேவையோ அவனுக்கு போட்டால் மட்டும்தான். நார்மலாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக போடுறது, இல்லைனா உடனே டக்குன்ட்டு ஒரு ஜுரம் விடணும்னு போடுறது, ஒரு இமீடியட் எஃபெக்ட் வரணும்னு நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைடு எஃபெக்ட்டுகளை லாங் டேர்மில் கொண்டு வந்து விட்டுரும். அதனால் நம்ம யோசிச்சு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டீராய்டு எடுத்தோம் அப்படின்னா பாடி வந்து ஏஜிங் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்குமா? கண்டிப்பாக. ஸ்டீராய்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடியோட ஏஜிங் என்னும் போது எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த மூஞ்சி வந்து சுருங்கிறது, தலைமுடி நரைக்கிறதுன்னு. அது கிடையாது. உறுப்புங்க வயசாகிடுது. உள்ளே இருக்கிற உறுப்புங்க வயசாகிடுச்சுன்னா அப்புறம் வெளியே அழகாக இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ நான் அழகாக சூப்பராக இருக்கேன் மேடம், ஆனால் என்னோட கிட்னி 2 காலி, நான் உயிரோடு இருக்க முடியுமா? இல்லை என் லிவர் வந்து போயிடுச்சு, நான் உயிரோடு இருக்க முடியுமா? அப்போது இந்த ஸ்டீராய்ட்ஸ் லாங் டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்புகளே போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதை தான் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன். எலும்புகளில் இருக்கிற கால்சியம் உரியுது, கண்ணில் பொறை ஃபார்ம் ஆகுது. கண்ணில் பொறைன்றது நீங்கள் எப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க? ஜென்ரலாக அவ்வளோதான். நம்ம தாத்தாங்க பாட்டிங்களுக்கு தான் கண்ணில் பொறை வந்துருச்சு. ஆனால் அந்த ஸ்டீராய்டு உடனே பொறையை கொண்டு வருதுன்னா அது ஏஜிங் தானே. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏஜிங்கே ஆக்சலரேட் பண்ணுறதுல எந்த டவுட்டும் கிடையாது.
சார் அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டீராய்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அது ஒன்ஸ் தப்புன்னு நம்மளுக்கு தெரியுது, அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா சைடு எஃபெக்ட் வருமா, இல்ல உடனே ஸ்டாப் பண்ணா அது ஏதாவது டேஞ்சர்? கண்டிப்பாக ரொம்ப டேஞ்சர். உடனே ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வெளியேருந்து ஸ்டீராய்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னும் போது நம்ம உடம்புவே உள்ளே இருந்து ஸ்டீராய்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் நேச்சுரலாக. அது எது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி மேலே இருக்கிற அட்ரினல் என்ற ஒரு உறுப்பு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த அட்ரினல் கிளாண்ட் தான் மினரலோகார்டிகாய்ட்ஸ், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ்னு 2 விதமான ஸ்டீராய்டு கிளாண்டுகள் உடம்புலேருந்தே ஸ்டீராய்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் வெளியேருந்து ஒரு ஊக்கசக்தி மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாண்டு அதோட வேலையை நிறுத்திக்கும். ஏன்னா நம்ம உடம்பு பயங்கரமான உடம்பு, பயங்கர பிரெயின், ஓகேங்களா? அந்த வேலையை நிறுத்திக்கும். ஏன் நிறுத்திக்கும்னா பிட்யூட்ரின்னு ஒருத்தன் தலையில் இருக்கான், அவன் சொல்லிடுவான், டேய் வெளியேருந்து ஸ்டீராய்டு வருது, நீ கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கோ, நீ ப்ரொடியூஸ் பண்ணாதுன்ட்டு. அப்போ என்ன அட்ரினல்ஸு அது ஸ்டீராய்டு ப்ரொடியூஸ் பண்ணுற பட்டனை மூடிக்கும், ஸ்டாப் ஆகிடும். நம்ம ஆள் வந்து ஸ்டீராய்டு நல்லா எடுத்துனே இருப்பான். திடீர்னு நம்ம மாதிரி டாக்டர் ஏதாவது இன்டர்வியூ பார்த்துருவோம், ஐயோ ஸ்டீராய்டு எடுத்த சைடு எஃபெக்ட் அமேன்ட்டு அடுத்த நாளே நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிரும் அப்படின்னா கிடைச்சிக்கிட்டு இருந்த ஸ்டீராய்டு இப்போ கிடைக்காது. அப்போ அட்ரினல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அது ரொம்ப நாளாக லாக்கில் இருந்ததுனால டக்குன்னு ஓப்பன் பண்ணி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு தெரியாது. புரிஞ்சிருச்சுங்களா? பிட்யூட்ரி வந்து கதவை தட்டுவான், யார்கிட்ட? அட்ரினல். அட்ரினல் அந்த திடீர்னு போடுவான் அந்த ஸ்டீராய்டு, அவன் இன்னைக்கு போடலடா 2 நாளாக நீ தானே ப்ரொடியூஸ் பண்ணணும் போது அட்ரினல்னால திடீர்னு அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ அட்ரினல் ஃபெயிலியர் ஆகிடும். புரிஞ்சிருச்சா? இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு இதே வார்த்தையில் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ரேப்பிட் வித்ட்ரால் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் லீட்ஸ் டு அட்ரினல் கிரைசிஸ் அண்ட் அட்ரினல் ஃபெயிலியர். அதாவது திடீர்னு நீங்கள் ஸ்டீராய்டை நிறுத்துனீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். கிரைசிஸ்னால் என்னது? நஷ்டத்துக்கு, கஷ்டத்துக்கு போயிடும். ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்ட்டு நம்மகிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு திடீர்னு காசு கொடுறானா அப்படின்ற மாதிரி கதை தான் அது. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டீராய்டை வந்து உடனே நிறுத்தக்கூடாது. அப்போ எப்படி சார் நிறுத்துறது அப்படின்னும் போது நம்ம சொல்லலாம் ஈஸி, பட் ஆனால் நீங்கள் உடனே நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆளுங்க இதையே ஃபாலோ பண்ணிப்போம், அப்படி தான் நிறுத்தணுமா அப்படின்னு வாங்க. தயவு செஞ்சு போய் திருப்பி டாக்டரை பாருங்கள். நிறுத்துறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர் சம்திங் கால்ட் ஸ்டெப் டவுன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்துக்கு இவ்வளோ டோஸ் குறைக்கணும், அடுத்த வாரத்துக்கு இன்னும் இவ்வளோ டோஸ் குறைக்கணும். ஸோ நம்ம வெளியேந்து கொடுக்குற டோஸை குறைச்சிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது ஏற்றிக்கிட்டே வரும். அவ்வளோதான். அப்புறம் இது நார்மல் ஆகிட்டோன்னா இது அப்படியே நம்ம கட்டி விட்டுறலாம். ஸோ நம்ம வந்து டக்குன்னு நிறுத்தும் போது, இது இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க டக்குன்னு நிறுத்தும் போது திடீர்னு இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் போது முடியாது. ஓகேங்களா? இதுதான் மேட்டர். ஜிம் போகணும் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அவங்களோட பாடி வந்து ரொம்ப அழகா தெரியணும் அப்படின்னு இருக்கும், குறிப்பா வந்து மென்ஸ்க்கு. அப்படி வரும்போது அவங்க ஸ்டீராய்டு எடுக்கிறாங்க, பட் அவங்க ஆஃப்டர் எஃபெக்ட் தெரியாமலே எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அது ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குது சார். ஃபெர்டிலிட்டியை அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? சரி, கண்டிப்பாக வந்து ஸ்டீராய்டு இந்த மட்டும் இல்லாமல் இந்த ஆண்ட்ரோஜன்ஸு, இந்த டெஸ்டோஸ்டிரான் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போடுறாங்க. போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆண்மையாக இருக்கும். ரொம்ப நம்மளே பார்த்தா ஆஹா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஆண்மையை வந்து அடிக்ட் ஆக்கிவிடும். அந்த அடிக்ஷன் தான் என்ன ஆகுதுன்னா அவங்களால அதுலேருந்து வெளியே வராமல் அதை எடுத்துக்கிட்டே போகிறாங்க. இப்போ பல நல்ல பாடி பில்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது. நல்ல உதாரணம் வந்து நம்ம ரோனி கோல்மேன் ஒருத்தர் இருப்பார், கருப்பு கலரில் செம்ம பாடி. அவர்லாம் இப்போ பாருங்கள், அவர் நடக்க முடியலன்றாங்க. இந்த WWE வேர்ல்டு சாம்பியன், இந்த WWE நடத்துவாங்க தெரியுமா, சின்ன வயசு WWFன்னு சொல்லுவோம். இந்த ட்ரிபிள் எச், ரிக்கிஷி, யோகோசோனா இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸுங்களாம் வந்து விளையாடுவாங்க. அவங்க எல்லாரோட நிலைமையை இப்போ எடுத்து பாருங்களேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்குது. நடக்கவே முடியல, அவங்களால வந்து ஒரு வேலை செய்ய முடியல, நடக்க முடியல. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருந்துங்களோட சைடு எஃபெக்ட்ஸ் தான். மருந்துங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ஆனால் இவங்களாம் ஓவர் யூஸ் போட்டு அடின்னு அடிக்கிறதுனால அதுக்கப்புறம் உடம்பு வந்து சீக்கிரமாக வந்து பழமையாயிடுது. அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடி பில்டிங்குக்காகையோ இல்லைனா நீங்கள் டெய்லி இதுக்காகையோ ஊக்க மருந்து கொடுத்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர், அவ்வளோ பெரிய மசில்ஸ் இதெல்லாம் நேச்சுரலாக ஜென்ரலாக வராது மேடம். புரியுதுங்களா? நேச்சுரலாக நீ எவ்வளோ தான் நல்லா நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா அழகாக மெயின்டைன் ஆகுமே தவிர பெரிய பெரிய பல்கெலாம் இருக்காங்களா, இப்படி கண்ணா இவ்வளோ பெருசு இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் மாதிரி இவ்வளோ பெருசாகிடும், இதெல்லாம் வந்து வராது. புரிஞ்சிருச்சுங்களா? அது வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷனை தாண்டி கண்டிப்பாக இந்த சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறாங்க. ஏதர் இன் ஃபார்ம் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸோ, க்ரோத் ஹார்மோனோ, டெஸ்ட். நானும் எவ்வளோ பேர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன். எதுவுமே எடுக்காத இருக்கிறவங்களுக்கு உடம்பும் எடுத்துருக்கிறவங்களுக்கு உடம்பும் நல்ல வித்தியாசம் தெரியும். இவங்களுக்கு பார்த்தா வந்துட்டு அழகாக இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. ஆனால் இவங்க பாருங்கள் பயங்கர கட்டு மஸ்தாக தெரியும். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்ஸை லேட்டரானில் கொண்டு வரும். ஃபெர்டிலிட்டி எஸ் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம போன்ஸ் போயிடுதுன்னு சொல்கிறோம், மூட்டு போயிடுதுன்னு சொல்கிறோம், ஹார்ட் ப்ராப்ளம் சொல்கிறோம், எவ்வளோ பெரிய ஹார்ட்டில் இறக்குறாங்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஃபெர்டிலிட்டியும் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த இஷ்யூஸில் வந்து அடிவாங்க. ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் கம்மியாகிறது, இம்பார்ட்டன்ஸ் ஆகிறது. ஏன்னா நீங்கள் நேச்சுரலாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சிஸ்டமை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உடம்புல நார்மலாகவே செக்ஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும், டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் இப்போ அதை வெளியேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் உடம்பு உள்ளேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணல. திடீர்னு நீங்கள் அதை நிறுத்துனீங்கன்னா திருப்பி அது வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும், லேட் ஆகும்.
அப்போ வந்து ஒரு ஆக்சிஸ் வந்து தப்பாகும். ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது நடுவில் குறுக்க வரும்போது ஸ்பீட் பிரேக்கர் போட்டு ஃபார்ம் ஆகும்போது எஃபெக்ட்ஸ்கள் வரலாம். சார் இப்போ ஜிம் போனோம் அப்படின்னாலே ஹார்ட் அட்டாக் வருது, ஸோ ஜிம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க ஜிம் போகணுன்னு இருக்கும், பட் பேரண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு வேளை வந்து இப்போ ஜிம் பர்சன்ஸ்க்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அவங்க ஸ்டெராய்டு எடுக்கிறது கூட ரீசனாக இருக்கும். கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்லி உண்மையான திங் தான். நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து ஜிம்மே போகக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு. அது மாதிரி பசங்க ஜிம் போகிறதுனால பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஜிம்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை மேடம், உடற்பயிற்சி தானே, அவ்வளோதானே. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா யூ ஆர் டூயிங் அன் எக்ஸசைஸ். ஓகே, இப்போ அந்த காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடிப்படி ஏறி வருவோம், நம்ம நடந்து போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்துருச்சு, முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி 2 வீலர்ஸை யூஸ் பண்ணுறோம். யாரோ தள்ளுவண்டி இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறையுது. எனக்கே அது அப்பப்போ மனசு ரொம்ப வலிக்கும். ஏன்னா இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா டக்குனு இந்த ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் நம்ம அங்கன்னு காரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நடக்கிறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னும் போது ஜிம்ன்ற ஒரு 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாய கூட மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு வாக்கிங்கு, ஜாகிங்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணும்போது உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஜிம். ஆனால் ஜிம்முள்ள போயிட்டு திருப்பியும் ஒரு குரூப்போடு சேர்ந்து அந்த குரூப் பார்த்தீங்கன்னா கட்டாகணும், மஸ்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுல அங்கே தான் எனக்கு பிரச்சனை. எனக்கு அது கூட பிரச்சனை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படி பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை, ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் பண்ணுறது பெரிய தப்புன்றேன். இப்போ அங்கே வந்து யார் வந்து இந்த டெஸ்டோஸ்டிரான் டோஸை வந்து சொல்கிறது, யார் வந்து எவ்வளோ ஸ்டீராய்டு டோஸ் எடுக்கணும்னு சொல்கிறது, யார் க்ரோத் ஹார்மோன் இவ்வளோ இன்ஜெக்ஷன் தான் எடுக்கணும்னு சொல்கிறது, இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த புல்லிங்கோ பாய்ஸ் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. அந்த பாய்க்கு எப்படி தெரியும் இவ்வளோ டோஸ் எடுக்கணும்ன்ட்டு? அவர் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிச்சிருக்காரா, எம்டி ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிச்சிருக்காரா, ஃபார்மகாலஜி படிச்சிருக்காரா, இல்லை அட்லீஸ்ட் எம்பிபிஎஸ்ஸாவது படிச்சிருக்காரா? இல்லை, எம்பிபிஎஸும் இல்லை, எம்டி ஃபார்மகாலஜியும் இல்லை, எம்டி ஸ்போர்ட்ஸ் மெடிசன் கிடையாது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் மெடிக்கல் ரீஹபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக கிடையாது. அப்போ இது சம்மந்தமான துறையில் நீங்கள் எதுவுமே படிக்காத போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி எடுப்பீங்க? யார் உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வரீங்க என் கூட ஜிம்முக்கு, ஓகேங்களா? நான் டாக்டர் எல்லாம் நினச்சிக்கோங்க, நான் ஒன் ஆஃப் த பாய், ஓகேவா வச்சுக்கோங்க. ஹேய் கொஞ்சம் இதெல்லாம் கம்மி பண்ணணும், நான் சொல்கிற இன்ஜெக்ஷன் எடு, இந்த போடு, நான் தான் போடுறேன், நல்லா இருக்கேன், ஒன்றும் ஆகாது. இப்போ என் உடம்பு உங்கள் உடம்பு ஒன்றா? நீங்கள் வந்து டோட்டலாக வேறு, ஃபீமேலு, ஹைட்டு வேறு, வெயிட்டு வேறு, ஹார்மோன்ஸ் வேறு, கரெக்டாக இல்லையா? அது மாதிரி வர ஒரு ஜிம்மில் இருக்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட ஜெனட்டிக்ஸ் என்ன, அவன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன, அவனுக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிபி ப்ரெஷர் பிரச்சனை என்ன இருக்குது, எதுவுமே தெரியாமல் நம்ம ரேண்டமாக போடுறது தான் இங்கே சிக்கல். அப்போ தயவு செஞ்சு யாருமே வந்து இன்னொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி மெடிசின்ஸோ சப்ளிமெண்ட்ஸோ அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதோ கெட்டு போங்க, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. இது மாதிரிலாம் விஷயங்கள் வந்து வெளியே பண்ணலையா, ஃபாரினில் பண்ணல, ஃபாரினில் ரெகுலேட்டடாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி மேடம். தேங்க்யூ.